ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவரிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் எழுந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்போது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு தருகின்ற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டிலே இன்றைக்கு நாம் திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான நாளிலே மாலை வேளையில் நம் ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்திற்காக இணைந்து வந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் திருக்குடும்பத்தில் இருந்த பண்புகளை நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருக்குடும்பத்தை போல் நம் குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக மாற வேண்டும், உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு இதோ இந்த நற்கருணை ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம், அதில் அன்னை மரியாளுடைய வார்த்தைகளை கேட்டீர்கள். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, குழந்தை இயேசுவை பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, ஏன் இப்படி செய்தாய்? உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்று சொல்லுகின்றார். அன்னை மரியாளுடைய வார்த்தையை கவனிக்கணும் நல்லா. நான் உன்னை தேடிட்டு இருந்தனே, நான் உன்னை காணாம கஷ்டப்பட்டனே, என் பிள்ளை எங்கன்னு அடிச்சுட்டு ஓடினேன், ஒடியாந்தேன் நான் அப்படின்னு சொல்ல. என்ன சொன்னாங்க அவங்க? உன் தந்தையும் நானும். தன்னுடைய கணவருக்கு முதல் இடத்தை கொடுத்தார்கள். தன் கணவர் அவருக்கு உரிய மரியாதையை அவர் கொடுக்கின்றார்கள். கணவரை முன்னிறுத்தி தன்னை பின்னால் வைத்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உன் தந்தையும் நானும். குடும்பத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். குடும்பத்துடைய தலைவர் என்பவர் தலைவராக இருந்து அவருக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய வார்த்தை பாருங்கள், உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு. ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர், ஒரு தகப்பனாக இருக்கக்கூடிய சூசையப்பர்
எந்த அளவிற்கு தன்னுடைய மகன் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார், எந்த அளவிற்கு தன் மகன் மீது அன்பு வைத்திருக்கின்றார் என்பதற்கு அடையாளம்தான் மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தமே. ஒரு பொறுப்புள்ள தந்தையாக இருக்கின்றார். தன்னுடைய மகனை காணவில்லையே என்றோனே அவர் காணவில்லை என்று கத்தவில்லை, கதறவில்லை, அல்லது மனைவியை திட்டி அடிக்கவில்லை. கவலையோடு, அதுவும் மிகுந்த கவலையோடு தேட ஆரம்பிக்கின்றார். இறுதியிலே 3ஆம் நாளிலே அவர்கள் குழந்தை இயேசுவை ஜெருசலேம் தேவாலயத்திலேயே மீண்டுமாக பார்க்கின்றார்கள். பார்த்த பொழுது ஏன் இப்படி செய்தாய் என்றுதான் கேட்டார் ஒழிய அன்னை மரியாள் மேற்கொண்டு பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லவில்லை. நாமளே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம், நம்ம எல்லாருமே வேளாங்கண்ணிக்கு போயிருப்போம், குழந்தைகளை கூட்டிகிட்டுலாம் போவோம். ஒரு சில நேரத்தில் கூட்டத்தில் குழந்தைகள் தடுமாறி போயிடலாம், காணாமல் போகும், அல்லது பின்னாடி யார் பின்னாடியே போய் சேர்ந்துருக்கும். பிள்ளைகளை காணான்னு சொல்லி நம்ம அங்கலாய்ச்சிருப்போம். இங்கேயும் அங்கேயும் ஓடி போய் தேடி இருப்போம். கடைசியாக போய் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட போய் சொல்லுவோம், என் பிள்ளைய காணா, அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அங்கேயும் இங்கேயுமா தேடி கடைசியில் எங்கேயாவது இந்த பிள்ளைய கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சா என்ன செய்வோம்? சலார் சலார் சலான் டப்பு டப்புன்னு முடிஞ்ச வரைக்கும் ஆத்தளம் தீர வரைக்கும் அந்த பிள்ளைய அடியோ அடின்னு அடித்து, நாளை பின்னைக்கு நம்ம வேளாங்கண்ணி போகிறோன்னு சொன்னால் அந்த புள்ள கையை எடுத்து கூப்பிட்டு, அம்மா நான் வரல வேளாங்கண்ணிக்குன்னு சொல்கிற அளவுக்கு அதை அடித்து போட்டுருவோம். ஆனால் இங்கே அன்னை மரியாளுடைய செயல்பாடு மாறுபட்டு இருக்கின்றது. ஏன் இப்படி செய்தாய் என்று அவர் அமைதியான ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அடுத்த பதில் பாருங்க, எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு பதிலை கொடுக்கின்றார். தான் யார் என்றும் தன்னுடைய திட்டத்தை, அதாவது கடவுளுடைய திட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர், அதை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர் என்பதற்கு அடையாளமாக அந்த வார்த்தையை சொல்லுகின்றார். என் தந்தையினுடைய இல்லத்திலே நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும், அவருடைய அலுவல்களில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? அவர் கேட்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கி நம்ம வீட்டில் பிள்ளைகளெல்லாம் எதாவது நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? அடுத்த வார்த்தை, உன் வேலையை பாருமா, உனக்கு என்ன தெரியும், அது மூலம் தான் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீ பேசாமல் இருமா, வாயை மூடுமா. ஆனால் அன்னை ஆண்டவர் இயேசு அந்த மாதிரிலாம் சொல்ல கிடையாது. என் தந்தையினுடைய அலுவலில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இறைவனுடைய திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு சூட்சமமாக அருமையாக சொல்லிக் கொடுக்கின்றார். இதோடு நின்று விடவில்லை. பெற்றோடு அப்பாவோடு அம்மாவோடு மீண்டுமாக வீட்டிற்கு சென்று அவர் பணிந்து இருந்தார் என்று வாசிக்கின்றோம். கீழ்ப்படிந்து இருக்கின்றார். அந்த கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமான ஒரு குணம். இன்றைக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் இடத்துல அதை நாம் பார்க்கவே முடியாது. நான் சொல்லியா என் பிள்ளை கேட்க போது, சரி உங்கள் அப்பாட்ட சொல்லுங்க, அவர் சொல்லியும் கேட்காது. அப்போ எப்போ தான், எப்படி தான், யார் சொல்லி தான் கேட்கும்? அதுவா பட்டாதான். இதுவா கீழ்ப்படிதல்? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது? திருக்குடும்பத்தினுடைய குணத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய குடும்பமும் தடுமாறி நின்று விடக்கூடாது. திருக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான குணங்கள், ஒருவர் ஒரை ஏற்றுக்கொண்டு ஒன்றாக இணைந்து இருப்பது. என்றைக்கு நம்முடைய குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஒன்றாக இணைந்து இருக்கின்றதோ அன்றைக்கு அந்த குடும்பத்திலே ஆண்டவர் இயேசுடைய பிரசனம் நிறைந்து இருக்கும். காரணம், இயேசுவே சொல்லுகின்றார், எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நானும் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். கூடியிருந்து சமாதானத்தோடு இருக்கக்கூடிய குடும்பத்திலே இறைவனும் ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். இது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இன்னொரு செய்தியும் கூட. திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே ஒரு குடும்பம் கூடியிருந்து கணவன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து இருந்து சமாதானத்தோடு வாழுகின்ற பொழுது அங்கே இறைவனும் இருக்கின்றார் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் கூட, இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே ஒரு இறை அழைத்தல் இருந்தது என்றால், நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளை ஒரு குருவானவராகவோ அல்லது கன்னியாஸ்திரியாகவோ இருந்தார் என்றால் எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுதான் அந்த குடும்பத்திற்கு உச்சக்கட்ட ஆசீர்வாதமாக இருக்கும்.
நம்முடைய ஒவ்வொரு குடும்பமே எண்ணி பார்க்க வேண்டும். அன்னை மரியாளிடத்திலும் சூசேப்பிடத்திலும் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலிருந்தும் ஒருவரை தேர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே, உமது பணியை செய்வதற்கு என்று நாம் ஜெபிக்கவும் கடமைப்பட்டு இருக்கின்றோம். என்றைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு இறைவன் ஒரு இறை அழைத்தலை கொடுக்கின்றாரோ அன்றைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு உச்சகட்ட ஆசீர்வாதத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார் என்று அடையாளமாக இருக்கின்றது. இத்தனை தாய்மார்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ பல தந்தையர்கள் இருக்கின்றார்கள். இங்கே நாம் எல்லாம் நம்முடைய வீட்டிலே நம்மிடத்திலே பிறந்த நம்முடைய பிள்ளை ஒருவரை இறைவன் தேர்ந்தெடுத்து கூடாதா என்று ஜெபிக்க வேண்டாமா? நம்முடைய பிள்ளையும் ஒரு நாள் குருவானவராக ஒரு கன்னியாஸ்திரியாக நம்முடைய ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாமா? என்னுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தை ஒரு கன்னியாஸ்திரியாக இருந்தால், ஒரு குருவானவராக இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? நான் ரோமையில் இருந்த பொழுது என்னுடைய அம்மா இங்கு திருச்சியில் இறந்து விட்டார்கள். காலையிலே அங்கே இருக்க நேரத்திற்கு காலை 2 மணிக்கு, விடிய காலை 2 மணிக்கு எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொல்லுகின்றார்கள், அம்மா இறந்து விட்டார்கள் என்று. நான் கத்தி கதறி அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்களுடைய அந்த இல்லத்தில் இருந்த அருட்சகோதரிகளிலே ஒரு வயதான அருட்சகோதரி, வெள்ளைக்காரவங்க, இத்தாலிய நாட்டைச் சேர்ந்தவர்கள். அந்த அருட்சகோதரி வந்து என்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை இன்றைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்த வார்த்தையாக இருக்கின்றது. நான் அழுது புலம்பிக் கொண்டிருந்தபோது, அம்மாவை இழந்து விட்டோமே, நம்ம இங்கே இருக்கிறோம், அம்மா இங்கே இறந்துட்டாங்கன்னு சொல்லி வேகமாக இங்கே இந்தியாவுக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு தடுமாறி மனவேதனையோடு கண்ணீரோடு நின்ற பொழுது அந்த தாயாக இருந்த அந்த கன்னியாஸ்திரி என்னை வந்து அணைத்து கொண்டு சொன்னார், ஃபாதர் கவலைப்படாங்க, ஒரு குருவானவரை பெற்றுக் கொடுத்த தாய் எப்பொழுதுமே சொர்க்கத்தில் மோட்சத்தில் தான் இருப்பார்கள், வேறு எங்கும் அவர் செல்ல மாட்டார். ஒரு குருவானவரை கொடுத்த தாயினுடைய ஆன்மா மோட்சத்தில் தான் இருக்கும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க, தைரியமாக போங்க, அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல காவலாளியாக இருப்பாங்க, சமணசாக இருப்பாங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. உண்மை அதுதான். ஒரு குருவானவரையோ ஒரு கன்னியாஸ்திரி நம்முடைய குடும்பத்திலே நாம் கொடுத்து விட்டோம் என்றால் அதுவே குடும்பத்திற்கு ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதமாக அமையும் என்று சொன்னேனே, அதுதான் உண்மை. அந்த குழந்தையை கொடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அவருடைய ஆன்மா அழியாமல் பாதுகாப்பார். காரணம், அவர்களுடைய பெற்றெடுத்த பிள்ளையை திருச்சபைக்காக அவர்கள் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய காரணத்திற்காக. ஆமன் பாந்தவர்களே, இந்த திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான வேளையிலே இறைவன் நமது குடும்பத்தோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்திற்கு இறை அழைத்தல் என்ற உச்சக்கட்ட ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டுமாய் தொடர்ந்து இணைந்து மன்றாடி செபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நமது குடும்பத்தாரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டுயரில் வருளன மனதை
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் சற்று நேரம் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்று தந்தை யூஜின் திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்தவர், என்னுடைய குருமட தோழர். நாங்கள் எல்லாம் ஒன்றாக படித்தோம். தந்தை அவர்கள் இன்று நமது ஊருக்கு வருகை தந்து இந்த திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை நமக்காக நிறைவேற்றி நமக்காக செபித்து நல்லதொரு மறையுரையை ஆற்றியிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக, என்னுடைய சார்பாக தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். தேங்க்யூ. மேலும் தந்தை அவர்கள் நற்கருணை மாதா அருட்சகோதரிகள் அவர்களை இங்கே நமது ஊருக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். நமது குழந்தைகள் இறை அழைத்தலைக்கு விருப்பமானவர்கள் சகோதரியை சந்தித்து அவர்களுக்கு விருப்பமானால் பெயரை கொடுத்து அவர்கள் செய்கின்ற பணி, அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி அனைத்தையும் நீங்கள் தங்களது பெயரை கொடுத்து இறைவனுக்காக தங்களை அர்ப்பணிக்க முயற்சிக்கலாம். எனவே தந்தை அவர்கள் இப்பொழுது அதை பற்றி நம்மிடையே பேசுவார்கள். அன்பில் நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே, யூபிலி ஆண்டின் திருக்குடும்ப திருவிழா நாளிலே என்னை இந்த இடத்திற்கு அழைத்து உங்களுக்கு நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வழங்க எனக்கு உத்தரவு கொடுத்த எனது அருமை நண்பரும் வகுப்பு தோழருமாக இருக்கக்கூடிய உங்களது பாசமிகு பங்கு தந்தை விஜயராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனக்கு மட்டுமல்ல,
என்னோடு சேர்த்து எங்களது நற்கண்ணை மாதா அருட்சோதைகள் சபையினுடைய அருட்சோதை ஒருவர், இன்னும் இந்த சபைக்காக தன்னை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவி ஒருவரையும் இந்த இடத்திற்கு வருவதற்கு அவர் உத்தரவு கொடுத்திருக்கின்றார்கள். அன்பானவர்களை, இப்பொழுது நாம் நற்கண்ணை ஆண்டவரை நாம் பார்த்தோம். அன்னை மரியாவை நமக்கு தெரியும். நாங்கள் படிக்கின்ற பொழுது நற்கண்ணை மாதாவின் இறையியல் என்று படிப்போம். நற்கண்ணை பெட்டி இங்கே நம்மள்கிட்ட இருக்குது. இந்த உலகத்தினுடைய முதல் நற்கண்ணை பெட்டி யார்? அது அன்னை மரியாள் தான். ஏன்னா அன்னை மரியாள் கருவில் தாங்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நற்கண்ணை ஆண்டவராக மாறியவர். ஆக அந்த நற்கண்ணை ஆண்டவரை ஒரு குழந்தையாக தன்னுடைய கருவில் தாங்கிய அன்னை மரியாள் தான் இந்த உலகத்தினுடைய முதல் நற்கருணை பேழையாக இருக்கின்றார். இதை மையமாக வைத்து தான் இந்த அருட்சோதைகள் தங்களுடைய சபையை அமைத்திருக்கின்றார்கள். நற்கண்ணை மாதா அருட்சோதைகள் இவர்கள் மருத்துவ பணியை அதிகமாக செய்கின்றார்கள். கல்வி பணி இப்பொழுது எல்லோருமே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் மருத்துவ பணி ஒரு தடுமாற்றத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. என்ன சொன்னால் டாக்டர் சொல்கிறத நம்ப வேண்டியதில் தான் நம்ம இருக்கிறோம். இதை வைத்து கொண்டு ஒரு சில கார்ப்பரேட் மருத்துவமனைகள் நம்ம ஏமாற்றுவதையும் நாம் அனுபவித்து இருக்கின்றோம். வீட்டில் பக்கத்தில் தெருவில் கூடிய கத்திரிக்காய் வெண்டைக்காயை கூட என்ன செய்வோம், நம்ம பேரம் பேசி வாங்குவோம். ஆனால் மெடிக்கலுக்கு போய் என்னைக்காவது பேரம் பேசியிருக்கோமா? கொடுக்கறத சொல்கிறத கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். அனாசின் மாத்திரை 5 ரூபாம்பாங்க. பாப்பா 4 ரூபாய்க்கு போட்டுக்கையா அப்படி என்னைக்கா கேட்டிருக்கோமா? கிடையாது. அதே காசை கொடுத்து வாங்கிட்டு வருவோம். காரணம், உடல் நலம் என்பது முக்கியமானது, உடல் ஆரோக்கியம் முக்கியமானது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆக அந்த குறைவற்ற செல்வத்தை அடைய வேண்டும் என்பதற்காக எதையும் கொடுப்பதற்கு நாம் தயங்குவதில்லை. இதை புரிந்து கொண்டு தான் ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிகள் மருத்துவமனைகள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக இந்த அருட்சோதை பணிகள் ஸ்பெஷல் சில்ட்ரன் என்று சொல்லுவார்கள். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், இந்த குழந்தைகளுக்காக அதிகமாக பணிகள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த குழந்தைகளை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது. ஏற்கனவே வாழ்க்கையை தொலைத்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் ஒழிய மீண்டுமாக அவர்கள் அவதிப்படக்கூடாது என்பதற்காக இந்த அருட்சோதை இந்த குழந்தைகளை எடுத்து வைத்து பாதுகாத்து அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த ஒரு பணியை செய்யக்கூடியவர், மருத்துவ பணியை செய்யக்கூடிய இந்த அருட்சோதைகள் அதோடு நின்று விடாமல் கல்வி பணியும் சமூக பணியும் கூட கூடுதலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சபையானது ஆரம்பிக்கப்பட்ட இடம் ஜெர்மனி என்ற நாடு. ஜெர்மனியில் இன்றைக்கும் இந்த அருட்சோதை இருக்கின்றார்கள். இந்தியாவில் திருச்சியில் ஃபாத்திமா நகரிலும் கும்பகோணத்திலும் இருக்கின்றார்கள். இவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இடங்கள். ஆக இந்த இடங்களிலிருந்து மருத்துவ பணியை செய்து கொண்டு கல்வி பணியையும் சமூக பணியும் கூடுதலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அருட்சோதைகள் போல, அருட்சோதை அஞ்சலினா இங்கே வாங்க, சிஸ்டர் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. இந்த சபையில் இருக்கக்கூடிய அருட்சோதைகள் இப்படி தான் இருப்பார்கள். இதுபோல் நம்முடைய பிள்ளைகளும் ஒரு நாள் அருட்சகோதரியாக மாறி இந்த மருத்துவ பணியை இறைவனுக்காக செய்ய வேண்டும். இறைவனுடைய குணமாக்கும் பணியை இந்த அருட்சகோதரி வழியாக இறைவன் செய்து கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த குணமாக்கும் பணியை செய்யக்கூடிய இந்த அருட்சகோதரி போல என்னுடைய மகளும் ஒரு நாள் வர வேண்டும், அல்லது இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் நான் உருவாக வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் தயவு செய்து அருட்சகோதரிகளை தொடர்பு கொள்ளுங்கள். என்னை தொடர்பு கொள்ளலாம், அல்லது உங்களது பங்கு தந்தையும் கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் காத்திருக்கின்றோம். 8ஆம் வகுப்பு முடித்த பிறகு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எடுத்துக்கொள்கின்றோம். 9th 10th 11th 12th அதுக்கு மேலே காலேஜ் எதுனாலும் சரி எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர்களுக்கு பயிற்சி காலம் என்பது 3 ஆண்டுகள். 12ஆம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு அது திருச்சியிலே கொடுக்கப்படும். அதன் பிறகு அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஜெர்மன் மொழி கற்றுக்கிறதுக்கு முடியும் அப்படின்னாக்க ஜெர்மன் மொழி கற்றுக் கொடுத்து அவர்களை ஜெர்மனி நாட்டிற்கு அனுப்பி வைப்போம். இல்லை என்றால் அவர்கள் இந்தியாவில் அவர்கள் பணியாற்றி கொண்டே இருக்கலாம். ஆக இப்பேற்பட்ட ஒரு மிஷினரி பணியை செய்ய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அதை இந்த அற்புதமான நாளிலே உங்களுக்கு நான் சொல்லி மகிழ்கின்றேன். அருட்சோ, நீங்கள் எது பேசுகிறீங்களா? சரி சரி, ஓகே, நீங்கள் போயிட்டு. அருட்சோ இன்னைக்கு நம்முடைய மதிய நேரத்தில் நம்முடைய வீடுகளுக்கெல்லாம் சந்தித்தாங்க. எல்லா வீடுகளுக்கும் வர முடியல அவங்களால. கொஞ்சம் வீடுகளுக்கு பார்த்தார்கள், பேசினார்கள். இப்போ இந்த
ஆசீர்வாதம் முடிந்த பிறகு, இந்த வழிபாடு முடிந்த பிறகு உங்களுக்காக அவங்க காத்திருப்பாங்க. பெரியவங்களும் சரி, குழந்தைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, சகோதரியை பார்த்து நீங்கள் பேசலாம், உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நான் ஏற்கனவே மறைவுரையில் சொன்னது போல நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒரு இறை அழைத்தலாவது இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த இறை அழைத்தலை நாம் குடும்பம் பெற்றுவிட்டது என்றால் இறைவனுடைய உச்சக்கட்ட அதிகபட்ச ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கும். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அற்புதமான ஒரு பணியை செய்யக்கூடிய, மருத்துவ பணியை செய்யக்கூடிய இந்த நற்கருணை மாதா அருட்சுக சபையிலே இணைந்து செயலாற்ற, இணைந்து இறைவனுக்காக பணியாற்ற உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு மீண்டுமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இணைந்து ஜெபித்திருப்போம். எல்லோருமாக எழுந்து நின்று அன்னை மரியாவை வாழ்த்துவோம்.